ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல புதுசா லான்ச் பண்ணிருக்கிற NFO நியூ ஃபண்ட் ஆஃபர் HDFC டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஆல் கேப் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இந்த NFO பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 10th செப்டம்பருக்கு ஓபன் ஆகுது and 24 செப்டம்பர் வரைக்கும் இது ஓபன்ல இருக்கும். இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். and நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணிருக்கிற நிறைய வீடியோஸ் சேனலுக்குள்ள இருக்கு, அதுவும் போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். and இந்த வீடியோவை நீங்க சென்னையில இருந்து பாத்துருக்கீங்க அப்படின்னா எங்களோட ஆஃபீஸ் ஆழ்வார் திருநகர்ல தான் இருக்கு. டைரக்டாவே நீங்க விசிட் பண்ணி உங்களோட ரெக்யர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் வாங்கிட்டு எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். HDFC டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஆல் கேப் ஆக்டிவ் FOF மீன்ஸ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். அதாவது ஒரு ஃபண்ட் மேல தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க, அதனால ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. சோ இது பேரே ஆல் கேப் ஈக்விட்டி அப்படிங்கறப்போ ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஃபண்ட்ல தான் இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகுது. இந்த ஃபண்டோட பிரசன்டேஷன்ல முக்கியமான ஸ்லைட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஈச் பிளேயர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த டீம் சக்சஸ்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஃபண்டோட மெயின் இன்டென்ஷனே டைவர்சிஃபைட் தான். போர்ட்ஃபோலியோவே வந்து ஈக்விட்டிக்குள்ளார டைவர்சிஃபை ஆயிருக்க போகுது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இது எல்லாமே கண்டிப்பா இருக்க போகுது இந்த ஃபண்டுக்குள்ளார. இப்போ ஒரு இன்வெஸ்டரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டைலமாஸ் இருக்கும் இல்லையா? எதுல இன்வெஸ்ட் பண்றது, எந்த மாதிரி ஸ்டைல்ல இன்வெஸ்ட் பண்றது, இப்போ கரெக்டா இருக்குமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு, லாங் டர்ம்க்கு ஹோல்ட் பண்ணவா, ஷார்ட் டர்ம்ல எடுத்துறவா, சில பேர் லார்ஜ் கேப் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, சில பேர் மிட் கேப் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஃபண்ட் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஏன்னா இதுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கிறதுனால ஒரே ஃபண்டே உங்களுக்கு போதும். இந்த ஸ்லைட்ல பாருங்க, வின்னர்ஸ் கீப் சேஞ்சிங் சொல்லிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்க்கணும்னா ஃபினான்ஷியல் இயர் 2006ல இருந்து ஃபினான்ஷியல் இயர் 2025 வரைக்கும் டேட்டா கொடுத்திருக்காங்க. இதுல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணுமே நீங்க பார்க்கலாம். லார்ஜ் கேப் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தப்போ ஸ்மால் கேப் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இதே நீங்க லாஸ்ட்ல பாருங்க, லார்ஜ் கேப் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தப்போ, மிட் கேப் பாசிட்டிவா கொடுத்தப்போ, ஸ்மால் கேப் நெகட்டிவா கொடுத்திருக்கு. சோ இந்த ஸ்லைட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா மார்க்கெட் கேப்புமே, எல்லா சைஸ் ஆஃப் கம்பெனிஸுமே ஒரே நேரத்துல அப்லயும் இருக்காது, ஒரே நேரத்துல டவுன்லயும் போகாது. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இவங்க கிளியரா கொடுத்துட்டாங்க. இதுல என்னெல்லாம் டைவர்சிஃபை ஆயிருக்க போகுது அப்படின்னா, மார்க்கெட் கேபிடலைசேஷன் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் கவர் ஆயிடும். மல்டி ஃபண்ட் மேனேஜர் எக்ஸ்பர்டைஸ் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. போர்ட்ஃபோலியோ அப்ரோச் ஃபார் ரீபேலன்சிங், அதாவது ஒரு 6 months ஒன்ஸோ இல்ல 3 months ஒன்ஸோ இல்ல மந்த்லி ஒன்ஸோ எப்பெல்லாம் வந்து ரீஃப்ரேம் பண்ணணும் ஃப்ரேம் ஒர்க்கை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ்ல ஹையரா உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவே இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் ட்ரிவன் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுவாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஆபரேஷனல் ஈஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அச்சீவ் த்ரூ சிங்கிள் ஸ்கீம். ஒரு ஸ்கீம் மூலமாவே இன்வெஸ்டரோட ரிஸ்கையும் ரெடியூஸ் பண்ண முடியும், பிளஸ் வந்து ரீபேலன்சிங் வித் இந்த ஸ்கீம் இருக்கும் போது. சோ இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லலாம் இந்த ஃபண்ட். அண்ட் ஆல் ரவுண்டட் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கிற ஃபண்ட். இப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட்ஸோட வெயிட்டேஜ் பார்க்கலாமா? இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டுக்குள்ளாரையும் எவ்வளவு அமௌண்ட் இருக்குது, எவ்வளவு ஃபண்ட் சைஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க பாருங்க. இப்போ HDFC மிட் கேப் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 18 வருஷமா மார்க்கெட்ல இருக்கு, 84,000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க அந்த ஃபண்ட்ல. இப்போ HDFC ஃபிளெக்ஸி கேப் எடுத்துட்டீங்கன்னா 30 வருஷமா மார்க்கெட்ல இருக்கு, 80,000 கோடிக்கு மேல இருக்கு. HDFC லார்ஜ் கேப் 28 வருஷமா மார்க்கெட்ல இருக்கு, 38,000 கோடிக்கு மேல இருக்கு. HDFC ஸ்மால் கேப் 17 வருஷமா இருக்குது, ஆல்மோஸ்ட் 36,000 கோடிக்கு மேல இருக்குது. HDFC லார்ஜ் அண்ட் மிட் கேப் பாத்தீங்கன்னா 31 வருஷமா இருக்குது, 26,000 கோடிக்கு மேல இருக்குது. HDFC ஃபோக்கஸ்டு ஃபண்ட் பாத்தீங்கன்னா 20 வருஷமா இருக்குது மார்க்கெட்ல, 21,000 கோடிக்கு மேல இருக்குது. HDFC மல்டி கேப் எடுத்தீங்கன்னா 3 வருஷமா தான் இருக்கு, அதுவே 18,000 கோடிக்கு மேல இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி இருக்கிற அமௌண்ட் தான் இந்த ஃபண்டுக்குள்ளார இருக்கிற அமௌண்ட்ஸ். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நல்ல பெர்ஃபார்மிங் லெவல்ல தான் இருக்காங்க. இந்த எல்லா ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ண போறது தான் இந்த NFO ஃபண்ட். இந்த NFO ஓட ஃபண்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். டைப் ஆஃப் ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஓபன் எண்டட் தான் சொல்லிருக்காங்க. லாக் இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் இது வந்து டொமஸ்டிக் ஈக்விட்டி ஓரியன்டட் ஸ்கீம் தான் இது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா as usual லாங் டர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்காக தான். அண்ட் போல்ட் லெட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, there is no assurance that the investment objective of the scheme will be achieved. யாருமே கேரண்டி கொடுக்க மாட்டாங்க மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா டிஸ்க்ளைமரே வந்து என்ன போடுவாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க தான் படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு அதை பத்தி புரியல அப்படின்னா ப்ராப்பர் அட்வைசர் ஆர் சர்டிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர் ஸ்கிரீன்ல தெரியல எங்களோட அபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து எங்க மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். அண்ட் இந்த NFO பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா Nifty 500 TRI ஃபாலோ பண்ண போறாங்க. ஃபண்ட் மேனேஜர் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் ராமமூர்த்தி ஃபாலோ பண்றாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்ட் பிளான், ரெகுலர் பிளான் ரெண்டுமே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் growth இருக்குது, டிவிடெண்டும் இருக்குது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் டியூரிங் NFO பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர் NFO கூட அதே அமௌண்ட் இருக்கலாம். என்ட்ரி லோட் எதுவும் கிடையாது. எக்ஸிட் லோட் பாத்தீங்க அப்படின்னா வித்தின் 1 இயர்க்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% பிடிப்பாங்க. ஆஃப்டர் 1 இயர் எடுத்தீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபண்ட் HDFC டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஆல் கேப் ஈக்விட்டி அப்படிங்கிறதுனால ரிஸ்கோமெட்ரி இவங்களே வந்து வெரி ஹை ரிஸ்க் கொடுத்துட்டாங்க. சோ இது யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாங் டர்ம்க்கு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நான் தொடாம அப்படியே வச்சிருப்பேன், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தாராளமா இது சூட் ஆகும். அண்ட் இந்த NFO லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 24th செப்டம்பர். அதுக்குள்ளார நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். Thank you so much. Bye bye.